ஹாய் ஹலோ நண்பர்களே. இந்த பேஷண்ட்ஸ் அடிக்கடி கேட்குற ஒரு டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நகங்கள் கருப்பு கோடுகள் இல்லை கருப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறதுக்கு பேர் மெலனோனிக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் வருதுன்னு கேட்பாங்க. இதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஓனிகோமைக்கோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நகத்தில் வரக்கூடிய ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது ஒரு 2 மாதங்கள் 3 மாதங்கள் வரைக்கும் தொடர்ந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது அது கம்ப்ளீட்டாக சரியாக. சில நேரங்களில் புரோட்டீன் சத்து குறைவு அதனால் வரலாம், இல்லை வைட்டமின் B12 குறைவுனால வரலாம், வைட்டமின் D குறைபாடுனால ஏற்படலாம். இப்படி பல காரணங்களால் வரும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா உடம்புல ஏற்படக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இதனால் வரலாம். இல்லைன்னா சிலருக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹார்ட் ப்ராப்ளத்தினாலையும் இந்த நகங்கள் கருப்பாகலாம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா சில நேரங்களில் மருந்து எடுத்துப்பாங்க, இந்த ட்ரக்ஸுனால நகங்கள் கருப்பாகலாம். சோரியாசிஸ், அதாவது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர், உடம்புல ஏற்படக்கூடிய இந்த ஸ்கின் மாற்றங்கள், அதே மாதிரி ஜாயின்ஸில் ப்ராப்ளம் வரலாம், இல்லைனா இந்த நகங்களில் வரலாம். இந்த மாதிரி சோரியாசிஸ்னாலேயும் வரலாம். அப்புறம் உங்களுக்கு தெரியும், நகத்தில் அடிப்பட்டதுனாலும் இந்த மாதிரி கருப்பாக மாறும். அது நகத்துக்கு அடியில் ரத்தம் கட்டியிருந்தாலும் சரி, இல்லை நகமேவும் கருப்பாகும். அதுக்கப்புறம் அது நகம் வளர 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 அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் போயிடும். சில பேர் கெமிக்கல்ஸில் வேலை செய்வாங்க. அப்போ கை வச்சு வேலை செய்யும்போது அந்த கெமிக்கல்ஸ்னாலையும் இந்த நகங்கள் கருப்பாகும். அதனால் நகை கருப்பாக இருக்குது அப்படின்னா இதுதான் ஒரு காரணம்னு சொல்ல முடியாது. பல காரணங்கள் இருக்கலாம். ஃபங்கலாக இருக்கலாம், சத்து குறைபாடாக இருக்கலாம், ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கலாம், கெமிக்கல்ஸாக இருக்கலாம், எடுத்துக்கிற மருந்துகள், அடிப்படுறதுனால இதய கோளாறு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால மருத்துவரை அணுகி மற்ற ப்ராப்ளம் ஏதாவது இருக்குதான்னு உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா நகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு வண்ணம் போயிடும். அது மட்டும் இல்லை, அந்த நகம் வண்ணம் போகிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு முக்கியமான நோய் என்னவோ அது சரியாகணும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் அது சரியாகணும், ஹார்ட் ப்ராப்ளம்னா அது சரியாகணும், இல்லை வைட்டமின் B12, வைட்டமின் D, புரோட்டீன் குறைபாடு, இதை சரி பண்ணணும். அப்போ தான் உங்களோட முழுமையான ஆரோக்கியம் இருக்கும். நகை மட்டும் கலராக இருக்குது ஆனால் உடம்புல குறைபாடு இருக்குன்னா என்ன யூஸ்? அதனால் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நீங்கள் பெறணும் அப்படின்னா அது காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணணும். இந்த நகைன்றது உங்களோட உள்நோயை காட்டுற கண்ணாடியாகவும் இருக்கும். அதனால் அந்த உள்நோயையும் சரி பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். நான் சொன்ன தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? நகம் தானே, கருப்பாக தானே விட்டுறாதீங்க. மருத்துவரை பாருங்கள், சரியான காரணத்தை கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணிங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.